முந்தி முந்தி நாயகரே முருகா சரஸ்வதியே கந்தனுக்கு முன் பிறந்த கற்பகமே முன்னடவா சாமி வேளனுக்கு முன் பிறந்த விக்கனரே முன்னடவா சாமி வேள வைற்றோனே பெரிச்சாளி வகனரே சாமி காரால் மார்முருகா கணபதியே சரணமிப்போ சாமி ஒன்றை கொம்போனே நீ உமையால் திருமகனே சாமி மற்ற சடையறிந்த கங்காதிரன் புத்திரனே சாமி அரசாம் மரத்தடியே அமர்ந்திருக்கு கணபதியே சாமி மரத்தடியே நீ வினையெல்லாம் தீர்ப்பவனே சாமி நாடு தொழுதாளே நல்லதே நடக்கும் இப்பா தாயே சரஸ்வதியே சங்ககரியே முன்னடவா சாமி வாணி கலைவாணி நாயகியே முன்னடவா
கமலாசனத்தாலே நீ காரடி வெற்றவளே இதன் குரலில் குடியிருந்து குயிலோ சதாரும் அம்மா நாவு அமராமல் நல்லோ சதாரும் அம்மா அம்மன் திருக்கதையே அண்ணன்மார் திருக்கதையே அம்மன் திருக்கதையே அண்ணன்மார் திருக்கதையே கொங்கன் வரலாறு கொங்கு நாட்டின் புகழ் பாட கொங்கன் வரலாறு கொங்கு நாட்டின் புகழ் பாட கொண்ட திருக்காளியே நான் கூப்பூட்டு நான் அழைக்கோ கொண்ட திருக்காளியே கூப்பூட்டு நான் அழைக்கோ அண்ணனோரும் மாறித்தாயே கைதொழுது நான் பாட அண்ணனோரும் மாறித்தாயே கைதொழுது நான் பாட ராணி சரஸ்வதியே நீங்க வந்திருங்கோ வேணுமம்மா கொங்கு தேசமப்பா கோயில் நிறைந்த மன்னா சாமி கொங்கு தேசமப்பா கோயில் நிறைந்த மன்னா சாமி வெயில் வடகரையா இது அரணாடு தானமப்பா சாமி வெயில் வடகரையா இது அரணாடு தானமப்பா சாமி வளங்கர பூமி இது பாசம் கொண்ட மண்ணு மீதே சாமி வளங்கர பூமி இது பாசம் கொண்ட மண்ணு மீதே சாமி பெரும்பால நல்லூரில் குடிகொண்ட தாயிக்கே பெரும்பல நல்லூரில் குடிகொண்ட தாயிக்கே உத்தம நாச்சிவா உருமாறி வந்தவளா உத்தம நாச்சிவா உருமாறி வந்தவளா காளியம்மா உனக்கு கொண்டான் திருவிழாவா காளியம்மா உனக்கு கொண்டான் திருவிழாவா ஆண்டு வருஷத்திலே அழகான வங்கினியில் ஆண்டு வருஷத்திலே அழகான வண்டியில் கொண்ட இறங்க வீரமக்கா இங்கிருக்க கொண்ட இறங்க வீரமக்கா இங்கிருக்க பிள்ளை அப்பனின் திருநடனம் தானமிதே ஈசனின் ஆட்டமிதே நாங்க இனிமையுடன் நாடி வரோம் கொங்கு நாட்டு ஆட்டம்னு நாங்க கும்போட்டு ஆட வந்தா கொங்கு நாட்டு ஆட்டம்னு நாங்க கும்போட்டு ஆட வந்தா பாட்டு ஆட்டமுங்கோ நாங்க பாசம் கொண்டு ஆடி வரா பாட்டு ஆட்டமுங்கோ நாங்க பாசம் கொண்டு ஆடி வரா கண்டே கழிச்சிடுங்கோ நீங்க கையொலி கூட்டிடுங்க Thank you.
அம்மா அம்மா எந்தாயே நீ கொண்டாத்து காளியம்மா நீ கொண்டாத்தில் இருப்பவளா எந்தாயே கொண்டாத்தா உனக்கு 60 அடி கொண்டம்மா எந்தாயே உந்தன் அழகு முகம் தொழிக்குதம்மா சாமி உனக்கு 60 அடி கொண்டம்மா எந்தாயே உந்தன் அழகு முகம் தொழிக்குதம்மா சாமி அக்கு நீ கொண்டம்மா நீ ஆடிவரு அழகும் இங்கே சாமி அக்கு நீ கொண்டம்மா நீ ஆடிவரு அழகும் இங்கே சாமி கையில் எடுத்தே நீ சுத்தி வருவவளா சாமி கையில் எடுத்து நீ சுத்தி வருவவளா சாமி கை கொண்டவளே எந்தாயே கொண்டாத்தா சாமி கை கொண்டவளே எந்தாயே கொண்டாத்தா சாமி மஞ்ச முகமழகா எந்தாயே உனக்கு மத்தியிலே ஒட்டழகா சாமி காளியம்மா உனக்கு மஞ்சள் நல்ல முகமழகா மத்தியிலே ஒட்டழகா சாமி அம்மா நீ குங்குமத்தால் சிரிப்பவளே நம் குளங்கா தேவியே சாமி குங்குமத்தால் சிரிப்பவளே தாயே நீ குளங்கா தேவியே சாமி குங்குமத்தால் குளிச்சு விட்டே நீ என் குளங்காக்க வரும் அம்மா சாமி குங்குமத்தால் சிரிச்சு விட்டே தாயே நம் குளங்காக்க வரும் அம்மா சாமி போட்டு நான் அழைக்கோ எந்தாயே கொண்டாத்து காளியம்மா சாமி போட்டு நான் அழைக்கோ எந்தாயே கொண்டாத்து காளியம்மா சாமி எந்த முகம் வந்தாலே எந்தாயே நீ இந்த முகம் வருமம்மா அருளாசி வாங்கி கொண்டிருக்கும் அந்த கொண்டத்து காளியம்மனை வேண்டி எல்லாரும் இந்த வீர திருவிழாவை வெற்றி திருவிழாவை எப்பப்பெல்லாம் நடத்துவாங்க. அதாவது நம்ம கொண்டத்து காளியம்மனை வந்து இந்த மாதிரி விழா எடுத்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த வணங்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட இது இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கலைங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த குண்டம் இறங்குற திருவிழா எப்படி வந்தது நம்மளுக்கு? அதாவது அந்த காலத்துல அரசர்கள்லாம் வந்து வெற்றி முழக்கமாக வீர முழக்கமாக இந்த திருவிழாவை நடத்திக்கிறாங்க. போர்ல வெற்றி கொண்டா அந்த அம்மனை காளி அம்மனை அங்க வச்சு அவங்க குண்ட மரங்களை வழிபாடா வச்சிருந்துருக்காங்க. இப்ப அந்த வகையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது எல்லா இன்னும் போனாலும் நம்ம வருஷம் அந்த நிகழ்வை வந்து இன்னும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம ஏதாச்சும் போர்லையும் வெற்றி பெற்றுமா? நம்ம வாழ்ற ஒரு வாழ்க்கையே ஒரு போர்க்காலம்ங்கிறோம். அப்ப அந்த வாழ்க்கையை வாழ்ந்து மன நிம்மதியோட மன மகிழ்ச்சியோட வாழ்றதுக்காகத்தான் ஆத்தாவினுடைய அருளை வேண்டி அவங்க பெற்ற அந்த புண்ணியத்தை நம்ம வாங்குறதுக்கு ஒவ்வொரு வருஷமுமே இந்த மாதிரியான திருவிழாவை எடுத்து பூ வீசிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வகையில நம்மளுக்கு மூச்சு நம்ம உடம்பு இல்லைங்களா, அந்த மூச்சு காத்து
அது அந்த ஆத்தாவுடைய அனுகரணம் இல்லைன்னா நம்ம விடவே முடியாது. ஆனா மூச்சு அது வாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்குது, அதை யாராச்சும் யோசிக்கிறோமா? ஆனா ஒரு நிமிஷம் எல்லாரும் மூக்குல கையை வச்சு பாருங்க, அப்பதான் அதோட அருமை தெரியும். தானா வந்துட்டு போறதால எதுவுமே தெரியாது. அப்ப இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருக்கிறா? நம்மளுக்கு மீன் ஒரு சக்தி, நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இல்லாம அது நடக்காது அப்படிங்கிறது உண்மை. இப்போ ஒரு வாய் சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு நம்ம உடம்பா மாறி இன்னைக்கு உடம்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் யார் நம்ம செய்யறோமா? டாக்டர் கிட்ட போய் மாமா அந்த உணர்வெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அது வேணா அப்படித்தான். அதனாலதான் மூச்சை புடிச்சு பாருங்க அப்படின்னு. அது பிரச்சனை வேணும். மூக்க ஒரு நிமிஷம் புடிச்சு பாருங்க அப்படின்னு எத்தனை நிமிஷம் என்னால் இருக்க முடியும்? அதனாலதான் உடம்பு சரியில்லை எங்க ஓடுறோம், ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் பாக்குறதுக்கு ஓடுறோம். அப்பதான் இல்லாத சாமியெல்லாம் தேடி தேடி கும்பிடுறாங்க. மத்த நேரம் சாமி நினைக்கிற கூட ஆள் இல்லை. ஆமா, பையன் பரிசு எழுந்து போகும்போது சாமியை கும்பிட்டுக்கவே மாட்டேன், அந்த அன்னைக்கு உழுந்து கும்பிட்டு போவேன். ஏன்னா இப்ப பப்ளிக் பரிசு நடந்துட்டு இருக்குது இல்லைங்க. அப்போ பயத்தின் காரணமாக வருவதல்ல பக்தி, நம்ம வாழ்றதே பக்தியினாலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லி போகிறார், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உலகே தலைன்னு இருக்காரு. அப்ப அந்த பூமி தாய் மேல நம்ம பூமி மேல உட்காந்து இருக்கிறோம். அந்த பூமி இத்தனை மைல் வேகத்துல சுத்திட்டு இருந்தாலும் சுத்தரம் தெரியுது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற போகங்களையுமே அனுகரங்களையும் கொடுத்து அனுதினம் வாழ்றதுக்கான வழிய வாழ்வா நம்மளுக்கு கொடுத்துட்டு போய்க்காங்க நம்ம குண்டத்துக்காளியம்ம. அந்த வகையில ஒவ்வொருவரும் அந்த உணர்வால நம்ம அம்மா மேல வச்சுக்கிற அன்பால இன்னைக்கு எத்தனை பேர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கிறோம். நினைச்சு பாருங்க, யார் நம்மளால ஒண்ணு சேர்த்த முடியும்? ஒரு 4 பேர்த்த ஒண்ணு சேர்த்துறதே பெரிய குதிரை கொம்பா இருக்குது. பத்திரிக்கை கொண்டு போய் என் பிள்ளைக்கு காது ஊத்துறன்னு வச்சுட்டு வந்தாவ 10 பேத்துக்கு 100 பேத்துக்கு பத்திரிக்கை வச்சு 50 பேர் தான் வர்றாங்க. அப்ப இத்தனை பேருமே யாரும் எதிர்பாராம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா என்ன காரணமுங்க? அம்மா நம்மளுக்கு என்னைக்குமே இல்லாம வச்சிருக்கா நம்மளைய. அதே மாதிரி அம்மாளுக்கு நன்றி செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாத்தான் இன்னைக்கு அம்மாவோட மண்ணை நான் மூச்சுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைய நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்மளுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. அப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து வாழணும். அதுக்கு அந்த கொண்டத்து காளியம்மா எல்லாத்துக்கும் எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வங்களையும் பெற்று நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனையே இந்த கலையில் இழைச்சி இதை உங்களுக்கான அடுத்த ஆட்டம். விவசாயத்துக்கு ஏர்மங்கலம்னு ஒரு பாட்டு இருக்குது.
ஏறுமங்கலம் பாட்டு எப்போ பாடினாங்கிறது நிறைய பேர் தெரியாது. அந்த ஏறுமங்கலம் பாட்டு இருக்குதாங்கிறது தெரியாது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலப்பை, அதாவது ஏர் போடுறதுக்கு முன்னாடி ஏர் பூட்டும் போது ஒரு அரசராக இருந்தால் தங்கத்தால் கலப்பை செஞ்சே ஓட்டுவாங்களாமா. சிற்றரசராக இருந்தால் மேலியாவது இருக்குமாமா. மேலியாவது ஒரு தங்கம் இருக்கும். எல்லாமே ரொம்ப வசதி கம்மியாக இருந்தோம்னா ஒரு குண்டு மொழியாவது தங்கத்தை கட்டிட்டு நம்ம முன்னோர்கள் ஏர் உளுந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏர் உளுந்தன்னு சொன்னால் கூட இது பெரும் பழங்கல்லூர். பெரும் பழங்கல்லூர் அப்படின்னா பெரிய விவசாயம் கண்ட பூமி. வயல்வெளியெல்லாம் நிறைய இருந்து பழங்கரைன்னு சொல்கிறோம்ங்களா. அந்த பழங்கரை நொய்யலாறு தோன்றாததுக்கு முதலே பழங்கரைன்னு இங்கே ஒரு பெரிய கரை ஓடிட்டு இருக்குது. அது அந்த பழங்கரை பகுதியில் பெரும்பழநல்லூருங்கிற இந்த பகுதியில் முன்னோர்களை விவசாயம் பண்ணும்போது அப்படி அந்த விவசாயத்துக்கு கூட ஏர்மங்கலம் ஒரு பாட்டு நம்ம முன்னோர்கள் பாடியிருக்கிறாங்க. அதை இப்போ சசி மாப்பிள்ளை பாடுவார். நாங்க சிவ சிவான்னு நாங்க சிவ சிவான்னு அந்த சிவன வருந்தி எல்லோ அந்த சிவன வருந்தி எல்லோ நம்ம சிவவாதம் சரணமிட்டோ அந்த சிவவாதம் சரணமிட்டோ நாங்க உமைய வருந்தி எல்லோ நாங்க உமைய வருந்தி எல்லோ அந்த உமைவாதம் சரணமின்னு அந்த உமைவாதம் சரணம் மின்னே நாங்க சரணம் நாங்க சரணம் சரணம் மின்னே அந்த சச்சாங்கம் திருப்பாதோ அந்த சாச்சாங்கம் திருப்பாதா அன்னமிட்ட வத்தினி நீ அன்னமிட்ட வத்தினி நீ அவள் தீண்டாமேனி அவள் தீண்டாமேனி அருங்கிலியோ அருங்கிலியோ அவ எந்த முகந்தானையவோ எந்த முகம் தானையமோ ஆக இந்த முகம் திரும்போனே நீ கொண்டத்துக்கு வரவேனே ஆக சுத்தி இருக்க சுருளி முக்கோடி அவ சுத்தி இருக்கும் சுருளி முக்கோடி அந்த தேவாதி தேவர்களோ அந்த தேவாதி தேவர்களே 48,000 ரிஷிமார்களோ அந்த 48,000 ரிஷிமார்களே நம்ம 108 திவ்ய தேசங்களோ நம்ம 108 திவ்ய தேசங்களே நம்ம ஆழ்வாரும் சக்கரம் நம்ம ஆழ்வாரும் சக்கரமே நம்ம ஆதி சிவங்கருத்தாவே நம்ம ஆதி சிவங்கருத்தாவே ஆக கூட்டகளருக்கு கூட்டகளருக்கு கொண்டாட்டு காளியம்மா நாங்க கூட்டு நாங்க அழைக்கோ இந்த கூட்டகளருக்கு கொண்டாட்டு காளியை கூட்டு நாங்க அழைக்கோ